வணக்கம், நான் கௌஷிக். ஸோ இந்த வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ மெரினாவில் இருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக நான் வந்துட்டு மெரினா பீச் வரணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துவிட்டோம். ஸோ நானும் ஃப்ரெண்டு சிலம்பரசன் நாங்கள் பேர் வந்தோம். ஸோ அவனுக்கும் எனக்கும் டைம் கிடைக்கவே இல்லை. போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அவன் ஒர்க் போயிட்டு இருந்தான், நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் ரெண்டு பேருக்கு டைம் கிடச்சி சரின்னு சொல்லிட்டு இங்கே மெரினா வந்துவிட்டோம். நம்ம அப்படியே ஒவ்வொன்றா போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கல்லாம் போட்டு வச்சுருக்காங்களே. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போலாம் நாங்கள் போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் அங்கே போனதில்லை. சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போகலாம். அவ்வளோ அழகாக இருக்குடா. எங்கேருந்து பாருங்கள், போர்ட்லாம் தெரியுது பாருங்கள், சென்னை போர்ட்லாம். ஸோ என்ன போர்ட்டுன்னு தெரியாது, பட் இங்கேருந்து பார்த்தா ஒரு போர்ட்டு தெரியுதுங்க. அதான் இங்கிலீஷில் சொன்னேன். இப்போ நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இல்லை அங்கே இல்லை, இதோ இங்கே பெரிய காட்டு இடத்துக்கு போகிறோம். யாருமே இல்லை, போய் பார்க்கலாம். டேய் இதோட அந்த கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கருப்பாக இருக்கு மாப்பிள்ள தண்ணி. இந்த தண்ணி கலரை பாடுறா, கண்ணக்கரேர்னு இருக்குது, கருப்பா. கலந்துருக்குமாடா ஆயில் இந்த மாதிரிலாம் ஆகும். சேரு ஓகே ஓகே, இந்த மாதிரி சேருக்கிறதா இருக்குன்னு தெரில, எனக்கு தெரியல நின்ட்டேனா. கைஸ் இங்கே உள்ள தண்ணியே ரொம்ப கருப்பாக இருக்குதுங்க. இது எங்கே இருக்க தண்ணி அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு உள்ளே உள்ள தண்ணி வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நண்பர்களே, இப்போ நாங்கள் வந்து அங்கே போனோம். அங்கே போய் சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருந்தோம். அங்கே போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம். ஆனால் அங்கே இங்கே உள்ள கோஸ்டல் கார்டு அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம். அதுக்குள்ளேயே அவங்க வந்துட்டாங்க. வந்து அங்கே இங்கெல்லாம் போகக்கூடாது, அலவுட் கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் கிளம்பி வந்துவிட்டு இங்கே போகலாம். ஸோ அங்கெல்லாம் பீச் போகலாம். அங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்கல்ல, அங்கே போயிட்டு பார்க்கலாம். சரி நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் அங்கே போனோமா, அங்கே போயிட்டு அங்கே அமுச்சு விட்டாங்க, அங்கே போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. ஸோ அப்புறம் இப்போ இவ்வளோ நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்க போகிறோம். ஆமாங்க, போயிட்டு ஜூஸ் குடிக்கலாங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் தேடி பார்த்தோங்க. எங்கேயுமே ஜூஸ் கடை இல்லை. சரின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் இது பேரடா இந்த கான் இருக்குல்ல. ஸோ இது சுட்ட கான், இதை வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். கடிச்சு சாப்பிட்லாம் அப்படியே. லைட்டாக இனிக்குது, லைட்டாக புளிக்குது. இனிக்குது, புளிக்குது, லைட்டாக காரம் போட்டு கொடுத்தாங்க. லைட்டாக காரமாக இருக்குது. ஒரு நீ சொல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். வேஸ்ட் கைஸ். அவிச்சது நல்லா தானே இருக்கும். இது இப்படி தான் இருக்குது. கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த சோளம்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அங்கே ஈவினிங் போல் எத்தனை மணிக்கு போல் வந்தோம்? 4:30 மணி போல் வந்தோம். இப்போ டைம் என்ன ஆகுது? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுதுங்க. இது 2-2.5 மணி நேரமாக அங்கே தான் இருந்திருக்கோம். சரி சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ எங்கன்னா அங்கே அங்கே ஜெயலலிதா சமாதி அங்கே இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அது பேர் என்ன, சமாதி தானே, நம்ம இங்கிலீஷ் என்னன்னு தெரில. ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். வாங்க பார்த்து அங்கே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கலைஞர் சமாதியில் இருக்கோங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 4:30 மணி போல் வந்துட்டு இங்கே மெரினா பீச் வந்தோம்.
ஸோ அப்படியே அங்கேருந்து ஜெயலலிதா சமாதி பார்த்துட்டு அப்புறம் கலைஞர் சமாதி பார்த்துட்டு ஸோ இப்போ இங்கே நின்றுட்டுருக்கோம். இங்கே லாஸ்ட் டைம் வந்த விட இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட் டைம் வந்தேன் ஒரு கடை வந்துட்டு உடனே சீக்கிரம் போயிட்டேன் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இப்போ ரொம்ப பொறுமையாக ஒவ்வொன்றா பார்த்ததுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி நீங்கள்லாம் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வரலாம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, டைம் ஆயிடுச்சு. நாங்களும் காலையிலேருந்து சுற்றிட்டுருக்கோம். காலைல துராந்தர் போயிட்டு அப்போ துராந்தர் படத்துக்கு போயிட்டு அப்படியே இங்கே சுற்றிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டோம் மெரினா பீச்சுக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 கிட்ட ஆக போகுது. அப்படி கிளம்ப வேண்டியதான், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஓகே பாய், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். அப்படி பாய் சொல்லிடுங்க. பாய் சொல்லுங்கள். பாய். ஓகே பாய் பாய்.